ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கருகாப்பில் தொக்கு. இந்த கருகாப்பில் தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்ல சூடான சாதத்து கூட, இட்லி தோசை எல்லாத்து கூடயுமே சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக அப்படியே வறுத்து விட்டுக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற சதை அந்த கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு சதையை மட்டும் இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்துவிட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியாகி கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ தனியாக அதையுமே இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கருகப்பில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் மார்னிங் தான் நல்லா கழுவிட்டு நல்லா உதறி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காயணுங்கிறதுல பாதி அளவுக்கு காஞ்சிருந்தால் போதும். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருகப்பில் நல்லா சருகு மாதிரி வணக்கணும் இல்லைங்க, ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டால் போதும். இப்போ பாருங்கள், வறுத்துடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத நம்ம குறை வரணும் கொஞ்சம் அடைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெந்தயம் அந்த பொடியும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள், பெருங்காயமே இது கூட சேர்த்துக்கோங்க. தூளாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்கவே தேவையில்லை, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் கூட பச்சைக்கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி கல்லில் சேர்த்து தட்டி வச்சுருக்காங்க. அதையும் இது கூட சேர்ந்து பூண்டோட பச்சை வாசனையில் போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. மறுபடியும் நம்ம இது கூட சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டோம்னா சீக்கிரமாகவே அந்த கெட்டி கொஞ்சம் லூஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு கண்டினியூவாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் இது கூட சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போடாது. நம்ம வெளியில் வச்சோம்னா ஒரு 10 to 15 நாள் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் எல்லா சைடும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துட்டு எடுத்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா சூடான சாதத்தை கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக கருகாப்பில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.